62வது ஸ்லோகம். மம ஏதே மனசா யத்யத் அசௌ அஹம் இதி ப்ருவன் கிருஹ்ணீயாத் தது புமான் ராத்தம் கர்ம ஏன புனர்பவா மமைதே மனசா யத்யதசௌ அஹமிதி ப்ருவன் கிருஹ்ணீயாத் தத் புமான் ராத்தம் கர்ம ஏன புனர்பவா. நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற அகங்காரத்தால செய்யற கர்மத்தோடு பலமாயிட்டாக்கும் புனர்ஜன்மம் உண்டாகிறது. நான் சொல்லறத நன்னா புரிஞ்சுக்கணுமே பிராச்சீன பர்ஹிசே அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். இதுக்கு முன்னாள்த்த ஸ்லோகத்தோடு கண்டினியூவேஷன் ஆயிட்டாக்கும் இந்த ஸ்லோகம். கர்மவாசனைக்கு தகுந்த மாதிரியாக்கும் அனுபவங்கள், கர்மபலன்கள். அப்படி அந்த கர்மபலன்களை அனுபவிக்கிறத ஏதே சொப்னத்துல அனுபவிக்கிற பொருள்கள் எல்லாம் மமா என்னோடதாக்கும். என்னோட சொப்னத்தை நான் தான் பார்க்க முடியும், என்னோட சொப்னத்தை அடுத்தவா பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரும் சொப்பனம் காணறா, அந்த சொப்பனத்துல கண்ட விஷயங்களை அடுத்தவாகிட்ட சொல்லறா, அவ்வளவுதான். இந்த பிரபஞ்சத்தை எல்லாருக்கும் காணறதுக்கு சாதிக்கும். ஆனா சொப்பனத்தை ஆராக்குமோ தூக்கத்துல சொப்பனம் காணறா அவளுக்கு மட்டும்தான் காணறதுக்கு சாதிக்கும். அந்த சொப்பனத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னோடதாக்கும், நான் என்னோட மனசுக்குள்ள சிருஷ்டிச்ச விஷயங்களாக்கும், സങ്കല്പമാക്കും. സ്വപ്നം കാണണമെന്ന് ആരും നനച്ചിണ്ടല്ല സ്വപ്നം കാണറോ. നമ്മളോട് ഉള്ളുക്കുള്ള ഇരിக்கிற உள்ளுக்குள்ள தூங்கிண்டு இருக்கிற ஒரு சில விஷயங்களாக்கும் நம்மளை அந்த சொப்பனங்களை அனுபவிப்பிக்கிறது. அசௌ இந்த சொப்பன சரீரம் அப்படிங்கிறது அகம் நானாக்கும், இது அப்படின்னு ப்ருவன் சொல்லிண்டு எது மனசா சொப்பன சரீரத்தை மனசால கிருஹ்ணீயாது ஸ்வீகரிக்கிற தது புமான் அந்த ஜீவாத்மா. ஜாகிரத அவஸ்தையில ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா இந்த பிரகிருதியில இருக்கிற விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட் உண்டாயிட்டு இது என்னோட வீடு, இது என்னோட காரு, இது என்னோட இடம், இது என்னோட வஸ்திரம், இது என்னோட பந்துக்கள், இப்படின்னு என்னோடது என்னோடது நான் அப்படின்னு சிந்தனை பண்ற மாதிரி தூங்கி சொப்னத்துக்கு போன அந்த அவஸ்தையிலையும் அந்த ஜீவாத்மாவோடு பற்று அப்படிங்கிறது விடுறதில்லை. ஜீவாத்மா சொப்பன சரீரத்தை மனசால ஸ்வீகரிச்சுண்டு பலவிதமான அனுபவங்களையும் அனுபவிக்கிறது. சொப்பனத்துல சந்தோஷம் மட்டுமல்ல நமக்கு கிடைக்கும், பய உணர்வு கிடைக்கும். அதே மாதிரி சொப்பனத்துல சிலப்போ
சாப்பாடே கிடைக்காம பசிச்சு அழுவோம். நன்னா சாப்பிட்டு மிருஷ்டானமா வயிறு நிறைய சாப்பிட்டு தூங்கினவாளாக்கும் நம்ம. ஆனா சொப்பனத்துல பசி தாங்க முடியாம அந்த ஒரு கஷ்டத்தை அனுபவிப்போம். ஆக்சுவலாயிட்டு நம்ம சொகுசா தூங்கிட்டு இருப்போம் மெத்தையில படுத்துண்டு. சொப்பனாவஸ்தையில நம்ம பயந்து எங்கேயாவது ஓடின்னு இருப்போம். ஆறாவது நம்மளை துரத்தி ஓடிச்சுன்னு இருப்பா. எதையாவது பார்த்து பயந்துட்டு இருப்போம். நல்லா ஆக்டிவா ஓடி நடக்கிற நம்ம சொப்னாவஸ்தையில சிலப்ப நோயாளியா படுத்துட்டு இருப்போம். ஆக்சுவல் லைஃப்ல நோயாளியா இருக்கிற நம்ம சொப்னாவஸ்தையில சிலப்ப எந்த நோயும் இல்லாதக்கு சுகமா ஓடி நடந்துட்டு இருப்போம். இதெல்லாம் அந்த சொப்னாவஸ்தையில சூக்ஷ்ம சரீரங்களோடு கூடிட்டு மனசு அந்த சொப்ன சரீரத்தை ஸ்வீகரிச்சு அனுபவிக்கிற அனுபவங்களாக்கும். அந்த தது புமான் ஜீவாத்மா ஸ்வீகரிக்கிற அந்த சொப்பன சரீரத்தை ஸ்வீகரிக்கிற ஜீவாத்மா ராத்தம் தது சொப்னாவஸ்தையில இருக்கிற ராத்தம் தது கர்மா சொப்னாவஸ்தையில இருக்கிற கர்மங்களை அனுபவிக்கிறது. அழறது, சிரிக்கிறது, கோவிச்சுக்கிறது, வலி அனுபவிக்கிறது, சந்தோஷிக்கிறது, இப்படின்னு அந்த ஜீவாத்மா சொப்னத்துல பாடுபடுறது. பாஹ்யமான ஸ்தூல சரீரத்தை மறந்துண்டு தூக்கத்துல சொப்னாவஸ்தையில ஜீவாத்மா சொப்ன சரீர சிகரிச்சு அப்படி பலவிதமான அனுபவங்களை அனுபவிக்கிறது. தூங்கிண்டு படுத்திருக்கிற சரீரத்துக்கும் அந்த சொப்னாவஸ்தையில இருக்கிற சொப்ன சரீரத்துக்கும் எந்த பந்தமும் இல்லை. ஏனா அதே சூக்ஷ்ம சரீரத்தாலேயாக்குமே இந்த ஜீவாத்மா புனர்பவஹா மறுபடியும் தூக்கத்திலேருந்து எந்திருந்து சொப்னாவஸ்தையிலேருந்து விடுபட்டு ஜாகிரத் அவஸ்தையில ஸ்தூல சரீரமும் ஆயிட்டு அட்டாச் ஆகிறது. காணறதெல்லாம் உண்மை இல்லை, கண்டதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு நினைச்சு ஆஸ்வாசப்படுறது. இத்தனை நேரம் நம்ம பார்த்தது சொப்பனமாக்கும். சொப்பனத்திலேயாக்கும் நம்ம விக்கி அழுதோம். அப்பா ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அந்த ஜீவாத்மா ஆஸ்வாசப்படுறது. இதே மாதிரியாக்கும் ஆஃப்டர் டெத்து மரணசேஷம் லிங்க சரீரம் வழி, அதாவது சூக்ஷ்ம சரீரம் வழி கர்மபலம் இந்த ஜீவன் அனுபவிக்கிறது. அதுக்காயிட்டு பாவகர்மம் அனுபவிக்கிறதுக்கு யாதனா சரீரமும் புண்ணிய கர்மம் அனுபவிக்கிறதுக்கு திவ்ய சரீரமும் அந்த ஜீவாத்மா சூக்ஷ்ம சரீரங்களோடு கூடிட்டு ஸ்வீகரிக்கிறது. முதல்ல யாதனா சரீரமாக்கும் கிடைக்கும். பாபகர்மங்கள் எல்லாம் அனுபவிச்ச சேஷம், பாப கர்ம பலன்கள் எல்லாம் அனுபவிச்ச சேஷம் புண்ணிய பலன் அனுபவிக்கிறதுக்காயிட்டு திவ்ய சரீரம் கிடைக்கும். அந்த திவ்ய சரீரத்தோடு கூடிட்டு சொர்க்கத்துல போய் சுகம் அனுபவிக்கிறது. புண்ணியம் தீரத்தையோ கர்மபலம் பேலன்ஸ் இருக்கிறத, கர்மபலன் பேலன்ஸ் இருந்தானாக்கா மறுபடியும் டிம் அப்படின்னு பூமிக்கு வந்துதான் தீரணும். மரணம் அப்படிங்கிறதுனால சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் உள்ளது. லிங்க சரீரத்தோடு கூடின, அதானது சூக்ஷ்ம சரீரத்தோடு கூடின ஜீவாத்மாவுக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. அதனாலேயே ஜனனமும் இல்லை. ஜீவாத்மா ஒரு சரீரத்திலேருந்து அந்த சரீரத்தை உபேட்சிச்சு அடுத்த சரீரத்தை ஸ்வீகரிக்கிறது. பழைய வஸ்திரங்களை மாற்றி நம்ம புதிய வஸ்திரம் தரிச்சுக்கிற மாதிரி இன்னைக்கு போட்டுன்ற ட்ரெஸ்ஸை நம்ம நாளைக்கு மாற்றுவோம். ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறத அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக ட்ரெஸ்ஸு போட்டுப்போம். வீட்டில் கொஞ்சம் சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு நடந்துட்டு இருப்போம். இப்படி நமக்கு தோന്നിனபடி வஸ்திரத்தை மாற்றுற மாதிரியாக்கும் ஜீவாத்மா சரீரங்களை
இஷ்டப்படி மாத்திக்கிறது. அந்த சரீரங்கள் வழி கர்மபலன் அனுபவிக்கிறது ஜீவாத்மா. அதையாக்கும் இங்க பார்க்கிறோம். ஜாகிரத் அவஸ்தையில சூக்ஷ்ம சரீரமாக்கும் கர்மங்களை அந்த சரீரத்தால செய்ய வைக்கிறது. சொப்னாவஸ்தையிலையும் சூக்ஷ்ம சரீரமாக்கும் சொப்பன சரீரம் வழி கர்மங்களை செய்ய வைக்கிறது. அதே சூக்ஷ்ம சரீரம் ஜீவாத்மாவோடு கூட பரலோகத்துக்கு பிரயாணம் செஞ்சு புண்ணிய பாப கர்மபலன்களை பாபம் செஞ்சிருந்தா நரகத்திலையும் புண்ணியம் செஞ்சிருந்தா சொர்க்கத்திலையும் அந்த சரீரத்துல இருக்கிற யாதனா சரீரம் அப்படி இல்லைன்னா திவ்ய சரீரம் அந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவனை அனுபவிப்பிக்கிறது. ஜீவாத்மாவோடு நான் அப்படின்னும் என்னோடது அப்படின்னும் இருக்கிற அகங்காரத்தால செய்யற கர்மத்தோடு கர்மபலன் காரணமாயிட்டாக்கும் புனர்ஜன்மம் உண்டாகிறது. வாத பித்த கஃபங்களாயிருக்கிற வாதம் பித்தம் கபம் அப்படி வாத பித்த கபங்களாயிருக்கிற திரிதோஷங்களோடு கூடின சரீரம் ஸ்தூல சரீரமாக்கும். നമ്മളോട് இந்த ശരീരത്തിലെ வாத பித்த கபங்களாலேயாக்கும் நமக்கு நோய்கள் உண்டாகிறது. ஜீவாத்மா சரீர கிளேசங்கள் நோய் வழியாவாக்கும் ரொம்ப அனுபவிக்கிறது. மனுஷ சரீரத்தில் ശരീര തത്വങ്ങളോടും പ്രാണ തത്വങ്ങളോടും സമ അവസ്ഥയിലെ நோய் அப்படிங்கிற அவஸ்தை இல்லை. வாத பித்த கபங்கள் இந்த திரிதோஷங்களிலே இருக்கிற மாற்றத்தாலேயாக்கும் வேரியேஷனாலேயாக்கும் நோய்கள் உண்டாகிறது. திரிதோஷ சாமிய அவஸ்தை ஆரோக்கியம், திரிதோஷ வைஷமிய அவஸ்தை ரோகம். பூர்வ കർമാർജിത പാപങ്ങളാക്കും രോഗத்துக்கு കാരണം. ജന്മാന്തര കൃതം പാപകർമ്മ വ്യാധിരൂപേണ ജായതേ. ത്രിദോഷങ്ങളും பிராணசக்தியும் நல்ல பொசிஷன்ல இல்லை அப்படின்னா நோய்கள் வந்து சேரும். പ്രാണശക്തിക്ക് 3 അവസ്ഥകളാക്കുമുള്ളത്. ജനനം, വളർച്ചை, നാശം. അസയം പൊരുളുകളെല്ലാം ചേതനാവസ്തുക്കളെല്ലാം இந்த 3 அவஸ்தைகளில் இருக்கிறதாக்கும். ஜனனம், வளர்ச்சா, நாசம்.
ஒரு விருட்சம் உதாரணமாயிட்டு எடுத்தானா அந்த விருட்சத்தோடு வித்து கிளிர்க்கிற சமயத்திலேயாக்கும் விருட்சத்தோடு சேதனாசக்தி பிரகடமாகிறது. பூமியில அதே மாதிரி அந்தரீட்சத்திலேருந்தெல்லாம் தேவையான போஷகங்களை ஸ்வீகரித்து விருட்சம் வளருறது. விருட்சத்தோடு நாசம் அப்படிங்கிறது இந்த போஷகங்களை ரிசீவ் செய்யறதுக்கான சக்தி இல்லாம வர டைமிலியாக்கும் உள்ளது. മനുഷ്യനോട് ജനനം ഉൽപ്പത്തിയാക്കും, മനുഷ്യനോട് ജീവിതം அப்படிங்கிறது விகாசமாக்கும், മനുഷ്യനോട് മരണം அப்படிங்கிறது നാശമാക്കും. അമ്മയോട് ഗർഭപാത്രത്തിലെ ബീജ അണ്ട സംയോഗം നടക്കറത്തെ அண்டவும் பீஜவுமாயிட்டு கூடி சேரத்த ஜீவன் அப்படிங்கிற சேதனாசக்தி உண்டாகிறது. ഭ്രൂണം പ്രസവം വരയ്ക്കും മാതൃഗർഭത്തിലേന്തും ജനനத்துக்கு அப்புறம் പ്രകൃതിയിലേന്തും ശരീര വളർച്ചയ്ക്കാன விஷயங்களை கலெக்ட் பண்றது. ഭ്രൂണാവസ്ഥയിல இருக்கிறத മാതൃഗർഭത്തിലേന്തും ജനിച്ച ശേഷം குழந்தையாயிட்டு இந்த பிரகிருதியில ஜனிச்சதுக்கு அப்புறம் அந்த சரீரம் தன்னோட வளர்ச்சிக்கானதெல்லாம் இந்த பிரகிருதியிலேருந்து கலெக்ட் பண்றது. ஜீவாத்மா மனுஷ சரீரத்தை സ്വീകരിച്ചുണ്ട് പലതും അനുഭവിக்கிறது. வாழ்க்கையில மனுஷன் செய்யற ஓரோ பிரவൃத்திக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. சத் பிரவൃத்திக்கு சத் ஃபலவும், நல்லது செஞ்சானா நல்ல பலன் கிடைக்கும், துஷ்பிரவൃத்திக்கு தோஷ பலவும் கிடைக்கிறது. പ്രതിഫലം ആഗ്രഹിക്കാത്ത കർമ്മമാക്കും ശ്രേഷ്ഠം. അതാക്കും നാരദ മഹർഷി ചൊല്ലിണ്ടിരിക്കാർ. ദേഹ ധാതു മലങ്ങളാക്കും ശരീരத்துக்கு ആധാരമായിട്ടുള്ളത്. പൂർവജന്മകൃതങ്ങളാன പാപങ്ങൾ കാരണം ജനന സമയത്തിലെ அந்த பாபங்கள் അനുഭവിக்கிறதுக்கான ഒരു ഗ്രഹസ്ഥിതിയില നമ്മൾ ജനിக்கிறோம். ജ്യോതിശാസ്ത്രത്തിലെ രോഗത്തെ சிந்தன பண்ணறத ஜனன சமயத்தில் இருக்கிற கிரகங்களோட பொசிஷன் படியாக்கும் சிந்தனை பண்ணப்படுறது. கிரகங்களும் அந்த கிரகங்கள் நிற்கிற ராசிகளும் நட்சத்திரங்களும் பாவங்களுமாக்கும் நமக்கு ரோக நிர்ணயம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. நோய் மட்டும் இல்லை, ஒரு மனுஷன் எப்படியாக்கும் இருக்கான் வாழ்வன் அப்படிங்கிறத காமிக்கிறது. 12 ராசி கட்டங்களும் சப்த கிரகங்களும் ராகு கேதுக்களாயிருக்கிற 2 ஷேடோ கிரகங்களும் சேர்ந்து நவகிரகங்களோடு கூடின கிரகஸ்திதி. அதுல ஜனன நேரத்துல உள்ள மாந்தியையும் அடையாளப்படுத்துறதுண்டு. இந்த கிரகஸ்திதி அப்படிங்கிறது இந்த ஜென்மத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ചൂണ്ട് പലകை. ഇതാക്കും നീ அப்படின்னு சொல்லப்படுறது. பிளாங்கா இருக்கிற ஒரு ஒயிட் பேப்பரை ஜெராக்ஸ் மிஷினுக்குள்ள போட்டானா பிரிண்ட் அடிச்சா நமக்கு கிடைக்கிறது ஒயிட் பேப்பராக்கும். இதே
அந்த பேப்பர்ல ஏதாவது எழுதியிருந்தானா ஜெராக்ஸ் பிரிண்ட் எடுக்கிறத அந்த எழுதின பேப்பர் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மனுஷன் ஜனிக்கிறத பூகோளத்தில் இருக்கிற ராசி மண்டலத்தில் இருக்கிற கிரகஸ்திதிக்கு தகுந்த மாதிரியாக்கும் கிரகநிலை. அந்த கிரகநிலையை பார்த்து நம்ம இந்த ஜீவிதத்தில் என்னெல்லாம் அனுபவிக்கிறோம், அனுபவிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி ரோக நிர்ணயத்தையும் செய்யறதுக்கு சாதிக்கும். தசாபுக்தி காலகட்டத்தில் காலச்சக்கரம் சுற்றி கறங்கி அந்த அனுபவங்களை நமக்கு யதாசமயம் തരും. പൂർവജന്മത്തിലെ ചെഞ്ച പാപങ്ങളാല് கிரகஸ்திதி அனுகூலமல்லாதக்கு வந்தானக்கா திரிதோஷங்களாயிருக்கிற வாத பித்த கபங்களை கிரகங்கள் துஷிப்பிக்கிறது. வாத பித்த கபங்களோடு காரக தர்மங்களான ரசம், ரத்தம், மாம்சம், மேதசு, மஜ்ஜா, அஸ்தி, சுக்லம் இப்படியெல்லாம் இருக்கிற சப்த தாதுக்களிலேயும் அதாவது இண்டிகேட் பண்ற சரீர அவயவங்களிலேயும் ரோகங்களை கொடுக்கிறது. அப்படி நம்மளை ரோக துரிதத்தை அனுபவிப்பிக்க செய்யறது. மனுஷனுக்கு அனுபவப்படுற ரோகங்கள் பூர்வ ஜென்மத்தில் செஞ்சு கூட்டின பாபங்களால கோபிச்ச கிரகரூபிகளாயிருக்கிற சக்திகள் திரிதோஷங்களை துஷிப்பிக்கிறதுனாலேயாக்கும் சம்பவிக்கிறது. அப்படிங்கிற அடிஸ்தானத்தில் திரிதோஷங்கள், சப்ததாதுக்கள், மலங்கள், ரோகங்கள் இதெல்லாம் சரீர அவயவங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து கிரகங்களுமாயிட்டு கனெக்ட் செய்யப்பட்டு பார்க்கப்படுறது. அப்படி பார்க்கறத சூரியனுக்கு திரிதோஷ பந்தம் பித்தமாக்கும். அதே மாதிரி சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது அஸ்தி. சரீர அவயவ பந்தம் அப்படிங்கிறது கண்ணும் ஹிருதயവും எல்லாமாக்கும். சரீர பலம் இதெல்லாமாக்கும். பஞ்சபூதம் அப்படிங்கிறது அக்னி. சந்திரன் அப்படிங்கிற கிரகத்தை எடுத்தானா திரிதோஷ பந்தம் வாதவும் கபவுமாக்கும். சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது ரத்தம், ஜலாம்சம். ஜலாம்சம் ஜனன ரசம். சரீர அவயவம் அப்படிங்கிறது கண்ணு, ஸ்தனம், கண்கள் எல்லாம். அதே மாதிரி பஞ்சபூதம் அப்படிங்கிறது ஜலம். செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்தை எடுத்தானா திரிதோஷ பந்தம் பித்தமாக்கும். சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது மாம்சமாக்கும். சரீர அவயவம் அப்படிங்கிறது ரக்தாணுக்களாக்கும். ஸ்வேத ரக்தாணுக்களும் அதே மாதிரி சிகப்பு கலர் ரக்தாணுக்களும், வெள்ளை ரக்தாணுக்களும் சிகப்பு கலர் ரக்தாணுக்களும். அதில் சிகப்பு கலர் ரக்தாணுக்களாக்கும் செவ்வாய் இண்டிகேட் பண்ணுறது முக்கியமாயிட்டும். பஞ்சபூதம் அப்படிங்கிறது அக்னி. அடுத்த கிரகம் புதனாக்கும். திரிதோஷ பந்தம் அப்படிங்கிறது வாதமும் கபமும் பித்தவும் ஆக்கும். திரிதோஷங்களே பந்தமாக்கும்.
சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது நாடி, சுஷ்மனா நாடி மாதிரி எல்லாம் இருக்கிற பெரிய பெரிய நாடிகள், சின்ன சின்ன நாடிகள் எல்லாம். சரீர அவயவம் அப்படிங்கிறது விவேக சக்தி, பஞ்சபூதம் அப்படிங்கிறது புத்தி. அடுத்தது வியாழம், திரிதோஷ பந்தம் அப்படிங்கிறது குருவுக்கு வாதமும் கபமும். சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது மேதஸ், சரீர அவயவம் அப்படிங்கிறது லிவர், காது, பிளீஹா இப்படி எல்லாம் இருக்கிற அவயவங்கள். பஞ்சபூதம் அப்படிங்கிறது ஆகாசம். சுக்கிரனோடு திரிதோஷ பந்தம் அப்படிங்கிறது வாதவும் கபவும் ஆக்கும். சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது சுக்லமாக்கும். சரீர அவயவம் அப்படிங்கிறது கண்ணு, முகம், ஜனனேந்திரியம். அதே மாதிரி அழர்த்த நமக்கு கண்ணீர் வருமே அந்த கிரந்தி, கண்ணீர் கிரந்தி இதெல்லாம் ஆக்கும். பஞ்சபூதம் அப்படிங்கிறது ஜலமாக்கும். சனி, சனியோடு திரிதோஷ பந்தம் அப்படிங்கிறது வாதமாக்கும். சப்ததாது பந்தம் அப்படிங்கிறது சின்ன சின்ன ஸ்நாயுக்களாக்கும், நம்மளோட சரீரத்தில் இருக்கிற ஸ்நாயுக்கள். அதே மாதிரி குட்டி குட்டி நரம்புகள். சரீர அவயவம் அப்படிங்கிறது பாதம், குதம் இதெல்லாம் ஆக்கும். பஞ்சபூதம் அப்படிங்கிறது வாயுவாக்கும். சப்த கிரகங்களை ஆக்கும். நம்ம இங்க திரிதோஷ பந்தத்தில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம், எந்த அவயவத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதை தெரிஞ்சுட்டோம். இந்த பூமியில ரொம்ப பெரிய நரகமாக்கும் ரோகாவஸ்தை அப்படிங்கிறது வாதம், கபம், பித்தம். சமமாயிட்டு அதே மாதிரி சப்ததாது பரிணாமവും மலவிசர்ஜன ப்ராசஸும் நல்ல ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு பிரசன்னமான மனசும் தூய்மையான ஆத்மாவும் இந்திரிய கண்ட்ரோலும் இருக்கிற ஒருத்தரை ஆரோக்கியவான் அப்படின்னு சொல்லலாம். மனசையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றதுக்கான பிராணியும் சேர்ந்து இருந்தாதான் ஆரோக்கியவான் அப்படின்னு சொல்றதுக்கு சாதிக்கும். பூமியில சுகாவஸ்தைய அனுபவிக்கிற ஜீவாத்மாவாக்கும் ஆரோக்கியவான். சரீரத்துக்கு மட்டும் சுகம் இருந்தா பத்தாது, மனசுக்கும் சுகம் உண்டாகணும். மனசுக்கு சுகம் உண்டாகணும் அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அதனாலேயாக்கும் இங்க சொன்னது இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் கண்ட்ரோல் இருக்கணும். அதே மாதிரி வாத கப பித்தம் சம அவஸ்தையில் இருக்கணும். சப்ததாது பரிணாமம் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி மல விசர்ஜன ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா நடக்கணும். இப்படி இருக்கிறவாளையாக்கும் இந்த உலகத்துல ஆரோக்கியவான் அப்படின்னு கூப்பிடுறது. சரீரத்துக்கு திராணி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஜீவாத்மாவுக்கு வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிறதுக்கு சாதிக்கும். பூமியில நரகாவஸ்தையும் பூமியில இருக்கிற சொர்க்காவஸ்தையும் எல்லாம், இந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் ஒന്നും അനുഭവിக்கிறதுக்கு நமக்கு இறந்து போகணும் வேண்டாம். பூமியில இருக்கிற பெரிய நரகமாக்கும் நோய் அப்படின்னு பார்த்தோம். அதை டீட்டெயிலா பார்க்கறதுக்காக்கும் இത്ര வர்ணனைகளை பார்த்தோம். அப்ப பூமியில இருக்கிற நரகாவஸ்தையும் பூமியில இருக்கிற சொர்க்காவஸ்தையும் எல்லாம் നമ്മളോട് മുജ്ജന്മ കർമ്മവാസനകൾക്ക് തകുന്ന മാതിരി ആക്കും கிடைக்கும். பூர்வஜன்ம கர்மவாசனைகளுக்கு தகுந்த மாதிரியாக்கும் பூமியில இருக்கிற சொகுசு வாழ்க்கையும் நரக வாழ்க்கையும் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாமாக்கும் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு உபதேசிக்கிறார்.
സ്ഥൂല സൂക്ഷ്മ ശരീരങ്ങളെ ചൊന്നപ്പോ സ്ഥൂല ശരീരത്തെ സംബന്ധിച്ച് ചൊന്നതാക്കും ഇതെല്ലാം. ഭൂമിയിലെ சுகதுக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு ஜீவாத்மா செலக்ட் செய்யறதாக்கும் இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது. அந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தாலியாக்கும் பலதும் ஜீவாத்மா செஞ்சு கூட்டுறது. சூக்ஷ்ம சரீரம் காரணமாக்கும் புனர்ஜென்மம் உண்டாகிறது. கர்ம வாசனையால கர்மங்களை செய்யறோம். கர்ம வாசனை ஒடுங்கினானா கர்மம் செய்யறது நிற்கும். கர்ம வாசனை ஒடுங்கணும் அப்படின்னாக்கா பரமாத்மாவோடு திருப்பாதத்துல சரணடையணும். கர்ம வாசனை ஒடுங்கின ஜீவாத்மா பரமாத்மாவில லயிக்கும். மண்குடத்துல இருக்கிற ஜலம் அந்த குடம் உடைஞ்சு நதியில கலக்கிற மாதிரி, தண்ணி நதியில கலக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா நதிகள் எல்லாம் ஒழுகி போய் சமுத்திரத்துல கலக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இந்த ஜீவாத்மாவுக்கு புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. அப்படி ஜீவாத்மாவை பரமாத்மாவில லயிப்பிக்கிறதுக்கு இனி இருக்கிற ஜீவிதத்தை உபயோகிக்கணும் பிராஜீன பர்கிசே அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி சொல்றார்.